ஐநாவினுடைய ஜெனரல் அசம்பிளி செஷன் வந்து இந்த மாசம் நடக்க போகுது. ஆனா பாலஸ்தீன அரசு சார்பாக பிரதிநிதிகள் வந்து கலந்து கொள்வதை தடுப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவில் அந்த வேலையை பண்ணியிருக்கு. அப்போ ஜெனரல் அசம்பிளி நடந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இந்த நடவடிக்கைகள்லாம் வரும்னு தெரியறதுனாலேயே பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இதுல வருவதை தடுப்பதற்கான வேலைகளை அவங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ பொதுவாக அமெரிக்கா கொஞ்சம் டெஸ்பரட்டா மாறிட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அந்த அதிரடி விஷயங்கள்லாம் கூட என்னன்னா தன்னுடைய அந்த ஒற்றை ஆதிக்கம் அது வந்து பலவீனப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்துதான் இதுக்குள்ள இருக்கு. பிரிக்ஸ் அதனுடைய கூட்டம் நடக்குது. அதே போல ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அதுவும் வந்து ஒரு ரீஜனல் ஒத்துழைப்புக்கான சில நாடுகள் சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம். அதனால வந்து ஒரு துருவ உலகத்திற்கு மாற்றாக பல துருவ உலகம்ங்கிற அடிப்படையில அங்கங்க இந்த பிரதேச ஒத்துழைப்பு இந்த அமைப்புகள் வந்து கொஞ்சம் ஆக்டிவா செயல்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு லேசா கதி கலங்குதுங்கிற மாதிரி தான் பார்க்கணும். அதனாலதான் பாலஸ்தீன அரசு பிரதிநிதிகளை நாங்க வந்து ஜெனரல் அசம்பிளி கூட்டத்துக்கு வருவதற்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க கடந்த காலத்தை எடுத்து பார்த்தா இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் ஆஹா ஓஹோ நாங்க தான் வந்து ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலர்கள் அப்படின்லாம் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுபடி அவங்க நடக்கல அப்படிங்கிறது எதுல இருந்து ரொம்ப தெளிவாகுதுன்னா உலக நாடுகள் அவங்களோட கூட நின்ற நாடுகள் கூட இன்றைக்கு எதிர்ப்பு நிலை அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உலகளாவிய பஞ்ச் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு.